ஹாய் மக்களே, வெல்கம் டு இட்ஸ் நோட் வித் அச்சு அண்ட் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி ஆகுது. நாம் கரெக்டாக நாக்பூர் ஜங்ஷனில் அரைவாக இருக்கோம். ஸோ ஆல்ரெடி அரைவானது ஒரு 1 hour டிலே தான். அண்டு நானும் நைட்டு செம்ம தூக்கம். ஸோ இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். கரெக்டாக நாக்பூர் வந்துருக்கு. அண்ட் நாக்பூரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு வெல்கம் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ போய் அதை நான் என்னன்னு காட்டுறேன். ஸோ நாக்பூரில் பிஜேபி பார்ட்டியோட வெல்கம் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த பக்கம் வந்து பிஜேபியோட வெல்கம் நமக்கு நடந்துட்டுருக்கு. அண்டு நாக்பூர் ஐ திங்க் நார்த்தில் இதுதான் ஃபஸ்ட்டு அரைவுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து போர்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ தான் ஃபுட்டெல்லாம் வந்து போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே சார், உள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் கூட சேர்ந்து பின்னாடி ஒரு சின்ன டீ பார்ட்டி அண்ட் ஒரு குக்கீஸும் கொடுத்தாங்க காலையில். ஸோ அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெல்கம் பார்ட்டி போயிட்டு இருக்குது நாக்பூரில். இப்போ நாக்பூர்லேருந்து நம்ம டிபார்ட் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:35 ஆகுது. ஒரு 1.5 hour டிலே தான். பட்டு அதில் இங்கே கேரி பண்ணிடுவாங்க. ஸோ 9:35க்கு நாக்பூர்லேருந்து டிபார்ட் ஆகி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. மார்னிங் டீ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் செம்ம தூக்கத்தில் இருந்தேன், அதனால் கவனிக்கல. நெக்ஸ்ட் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் 9:30க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஈச் ஒன் ஆளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கூட வந்த க்ரூ மெம்பர் ஒருத்தவங்க வந்து ஸ்வீட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இட்லி, ஒரு வடை, ஒரு சப்ஜி, அப்படியே வந்து ஒரு குலோப் ஜாமுன் அண்டு சட்னி. ஸோ இதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஃபுட் அப்பவும் ஒவ்வொரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 லிட்டர், லஞ்ச் 1 லிட்டர், டின்னர் 1 லிட்டர். அப்படி பக்கத்து கேபினில் கேட்போம். ப்ரோ இட்லி நல்லா இருக்கா? வடை நல்லா இருக்கா? நேத்து மாதிரி இருக்கா இல்லை இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? நல்லாவே இருக்கு சார். ஓ ஓகே ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டனல்ல போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாக்பூர்லேருந்து இட்டார்சி வரைக்கும் போகிற ரூட்டில் வந்து டனல்ஸ், ஏகப்பட்ட டனல்ஸ் வரும். ஸோ இப்போது செகண்ட் டனல் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். டைம் இப்போ ஆக்சுவலாக ஒரு 11:15 ஆகுது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு இட்லியெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ கூட நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க வந்துருக்காங்க. அவங்களே எப்படி சாப்பாடெல்லாம் எப்படி உங்களுக்கு மார்னிங்? நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வரைக்கும் உங்களுக்கு வெல்கம் சாப்பாடு எல்லாமே எப்படி இருக்கு? நல்லா கவனிக்கிறது, நல்லா எதிர்பார்த்தோட நல்லா சிறப்பாக வந்து நல்லா வரவேற்பு இருந்தது. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா வந்து சாப்பாடும் நல்லா இருந்தது. ஏற்கனவே சாப்பாடு, இட்லி, சாம்பார், கலந்த சாம்பார் சாதம், வடை, அது முடிஞ்சதும் டீ காஃபி. இந்த ஊர் டீ நல்லா ஸ்பெஷல். நாக்பூர் ஸ்பெஷல் ஆரஞ்சு பழம். இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது. அப்படியே போக வேண்டிய எப்படி இருக்குது அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம டுவார்ட்ஸ் இட்டார்சி நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நான் அப்ளை சொன்ன மாதிரி இந்த ரூட் ஒரு செம்ம சீனிக்கான ரூட். டன்னல்ஸு, நேச்சுரல் சீனிக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். பெரிய ஒரு கர்வ் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கு. நான்
நான் சொன்ன மாதிரி இந்த ரூட்டில் கொஞ்சம் ஹில்ஸு ப்ளஸ் டனல்ஸ் ஜாஸ்தி. இது இந்த மரம் ஜிகிரி அப்படின்ற ஒரு ஏரியா. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பார்க்க கொஞ்சம் ஃப்ளாட் மாதிரி இருந்தாலும் ஹில்ஸு டனல்ஸ் தான் ஃபுல்லாக வரும். ஸோ அது போக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மஹம் ஹிர்ஜியா சம்திங் ஒரு ஜங்ஷன். அங்கே வந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி கட்ராலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற ட்ரெயின் வீக்லி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறது. கரெக்ட். நிறைய டனல்ஸ் எல்லாம் நிறையா கிராஸ் ஆகும். ப்ளஸ் ஹில்ஸ் தான் வியூவில் எதுவும் பட் ஃபுல்லாகவே ஹில்ஸில் தான் ட்ராவல் ஆகிருக்குது. ஃபுல் ஹில்ஸ் தான் அவங்க ஃபுல் ஹில்ஸு ப்ளஸ் டீப் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ இன்னொரு இங்கே இப்போ டீப் ஃபாரஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இன்னொரு டனல் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகிட்டு ஹாய் மக்களுக்கு கரெக்டாக 2 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம இட்டார்சி ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ இப்போ இட்டார்சி ஜங்ஷனில் தான் வந்து நமக்கு ஃபுட்டெல்லாம் வந்து இப்போ போட் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி நமக்கு ஃபுட்டு அப்புறம் நமக்கு தேவையான வாட்டர்ஸ் எல்லாமே வந்து இட்டார்சி ஜங்ஷனில் போட் பண்ணுறாங்க. ஸோ ஆன் டைம் இட்டார்சி ஜங்ஷன் வந்துருக்கு. அந்த நமக்கு நெக்ஸ்ட் தேவையான டீ ப்ளஸ் வந்து லஞ்சு வாட்டர் எல்லாமே வந்து இட்டார்சி ஜங்ஷனில் இங்கே போட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு இனி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நைட்டு 8 o'clock கிட்ட ஆயிரும். அண்ட் ஆக்சுவலாக நமக்கு இது ஸ்பெஷல் ட்ரெயின்றதாலேயோ இல்லாட்டி காசி தமிழ் சங்கம் ஸ்பெஷல்ன்றதாலேயோ ஆக்சுவலாக நான் நார்த்தில் போகிற நிறையா ட்ரெயின்ஸ் ஏறி இருக்கேன். பட் இந்த ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஓபிஹெச்எஸ் ஸ்டீமு வாட்டரு எல்லாமே வேறு லெவலில் கரெக்டாக சப்ளைலாம் சூப்பராக இருக்குது. வாஷ்ரூம்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. எல்லாமே டோட்டலாக 100% பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூ மெம்பர்ஸ்லாம் என்னமோ வைப் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஃபுல்லாக ஒரு ஒயிட் மோடில் தான் இருக்காங்க எல்லாருமே. நமக்கு இருக்கிற டைம் என்னமோ ஒரு 5 minutes ஆகிட்டாச்சு ஜங்ஷனில். பட் ஃபுல்லாகவே செம வைப்பில் இருக்காங்க எல்லாருமே. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாருமே நம்ம க்ரூ மெம்பர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் 250 பீப்புள்ஸ் கிட்ட நம்ம 3 கோச்சில் இருக்கோம். இட்டார்சியில் ஒரு ஃபன் பண்ணிட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே டிபார்ட் ஆயிடுவோம். அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:11 நம்ம இட்டார்சியிலேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். எல்லா ஃபன்னும் பண்ணிவிட்டு கரெக்டாக 2:12 ஆயிடுச்சு. இட்டார்சியிலேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆன்போர்ட்லேருந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபுட் ப்ளஸ் வாட்டரு. ஸோ உள்ளே போய் அதை எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் வாட்டர் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே வாட்டர் இன்றைக்கி ஃபுல் டேக்கு லோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபுட் வந்து உள்ளே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு அதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நமக்கு ஆக்சுவலாக இட்டாச்சிலேருந்து டிபார்ட்மெண்ட் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே லஞ்ச் ஃபுல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லஞ்ச் எப்படி இருக்குன்னு அப்படியே இங்கே இருக்க ஒரு சில பேர்ட்ட கேட்கலாம். ஸோ ஹாய் மேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் நேம்? சேலத்துலேருந்து வர்றோம். உங்கள் நேம்? சேலம் அம்மா கடை. ஸோ பிரியா. ஓகே. ஸோ ஃபுட் உங்களுக்கு இப்போ தான் வந்துச்சு. எப்படி இருக்குது ஃபுட்? இப்போ லஞ்ச் இன்னைக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. கொஞ்சம் விதையா இருக்கு. நம்ம சேலத்து அளவு இல்ல. ஓகே. இருந்தாலும் நம்மளுக்கு டயத்துக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஓகே. சூப்பர். உங்களுக்கு இன்னைக்கு நேற்றுலேருந்து வெல்கம் பண்ணது, அப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்துட்டது, இதெல்லாம் எப்படி இருக்கு? இல்லை, நல்லா 2 இடத்துல வெல்கம் பண்ணாங்க. ஓகே, சூப்பர். பார்த்துக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாமே போய் சேஃபா வரலாம். ஓகே. இந்த ஆர்கனைசேஷன் நம்பி நம்ம வீட்டில இருந்து நம்மள தனியாக அனுப்பிச்சு வச்சுருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் தான். சூப்பர். இதே மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். இங்க வந்தவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் குடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே. நம்ம நல்லா புராண கதைகள், பாட்டு பாடுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர். சரி மேம், ஒரு ஃபேமிலியா மாறிட்டோம் இப்போ. ஓகே மாதிரி இருக்கு. ஓகே மேம். ஓகே, நீங்கள் உங்கள் லஞ்ச் அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்க சார், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நான் இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு அங்கே நம்ம கேபினில் சாப்பிட்றேன். சரி, ஓகே. ஸோ அப்படியே எல்லாருமே இப்போ அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் அப்படி இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்படியே கொஞ்சம் கேட்போம். ஹாய் சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? எங்கேருந்து வரீங்க? சேலம். ஓகே. சரி, ஓகே. நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ எல்லாம் ஆக்சுவலாக பசி லஞ்ச் டைமு. ஸோ எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொட்டையாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே பெட்டர். அம்மா ஹாய். அதாவது காசி தமிழ் சங்கம் சொன்னா தமிழ் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய 2 கலாச்சாரம் அதெல்லாமே வந்து பாக்குறதுக்காக தான். ஓகே. அப்ப உணவும் வந்து இந்த உணவை நம்ம பார்க்கணும், இந்த உணவை ருசி பார்க்கணும். கரெக்ட். நம்ம ஊர் சாப்பாடாக இருந்ததுன்னா அப்புறம் டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும். சங்கமத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். கரெக்ட். ஸோ அவங்க உணவு வந்து நல்லா தான் இருக்கு. அவங்க டேஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ற மாதிரி. ஓகே. அவங்க எப்படி வந்தா நம்ம ஊர் சரவண பவன்ல சாம்பார் சாப்பிடுறாங்க, அதே மாதிரி நம்மளும் சப்பாத்தி மெயின் டிஷ்ஷா எடுத்துட்டு சாப்பாடை சைடா சாப்பிட்டுக்கிறது. சூப்பருங்க. ஃபுல்லாக லஞ்சு நல்லா பிஸியாக எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக லஞ்ச் டைமும் கிராஸ் ஆனதால எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அரிசி மட்டும் இன்னைக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க எல்லாரும். ஓகே. நம்ம காசி வந்துட்டதால நார்த் சைடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்பாத்தி நல்லா இருக்குது. ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட் கம்மி ஆயிருச்சு. ஓகே. எடுத்துட்டீங்களா சார்? எஸ், எடுத்துட்டீங்களா? ரைட், குரூப்ல போட்டு விடுங்க. அந்த கேபின்ல எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கேபின்லயும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்படியே உள்ள போயிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு அப்படியே பார்ப்போம். அண்ட் ஃபுட் அப்ளை கேட்டிருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரைஸ் மட்டும் வேகலன்னு. பட்டு ஆமாம், ரைஸ் வந்து கொஞ்சம் வேகலை தான், அரிசியாக இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்பாத்தி ஒரு 4 பீஸ்,
ப்ளஸ் சப்பாத்திக்கு கிரேவி பன்னீர், அண்ட் தால், ரைஸ்க்கு ஒரு சப்ஜி, ஒரு சேலட், இது வந்து கேர்டு, ஒரு ஸ்வீட் ப்ளஸ் வந்து ஒரு உப்பு. ஸோ இதாங்க நமக்கு இன்றைக்கி லஞ்ச். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 ஆயிடுச்சு. அண்ட் நமக்கு டீ இப்போ ப்ரொவைட் பண்ண வந்துட்டாங்க ஈவினிங். அண்ட் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே லஞ்செல்லாம் சாப்பிட்டு செம்ம ஒரு வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை டீ வாங்கிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ நமக்கு அப்படியே டீ வந்துருச்சு சூடாக. நமக்கும் லஞ்ச் முடிச்சுட்டு ஸோ சின்ன பிரேக் அப்புறம் டீ வந்தாச்சு. பின்னாடி செம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீ பார்த்தீங்கன்னா மசாலா டீ ஆக்சுவலாக. ஈவினிங் கரெக்டாக 4:30க்கு பார்த்தீங்கன்னா A2Bயோட ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம க்ரூ மெம்பர்ஸ் வந்து நாக்பூரில் வாங்கின ஸ்பெஷல் ஆரஞ்சு அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஜாலி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படியே ட்ரம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாம் சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஏதாச்சும் வைப் பண்ணாங்கன்னா நான் அப்படி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம நாக்பூர் ஸ்பெஷல் ஆரஞ்சு. நாக்பூரில் ஆரஞ்சு செம்ம டேஸ்ட்டாக நான் வாங்கியிருக்கேன். அண்டு ஸ்வீட்டாகவும் இருக்குது, புளிப்பாலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:55 ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்போ ஜபல்பூர் கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கோம். குளிர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, செம்ம குளிர். இங்கே தூரத்துலேருந்தே உங்களுக்கு லைட்டாக தெரியும் நினைக்கிற ஒரு ஃபாகியாக ஃபார்ம் ஆன மாதிரி ஃபுல்லாகவே பனி, நேரத்துக்கே பனி நல்லா முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா 1 hour ஆகிட்டாவே நம்ம போயிட்டுருக்கோம் அர்லியராகவே. ஸோ ஜபல்பூர் நம்ம ஸ்கெடியூல் டைம் 7 மணி, இன்னொரு 5 minutesல ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 6 o'clock ஆகிடுச்சு. மதன் மஹால் அப்படின்ற ஏரியாவில் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஜபல்பூர், அது 7 மணிக்கு தான் போகணும். பட் எப்படியும் 1 hour ஏர்லியராகவே போயிடும். ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த மதன் மஹால் ஒன்று இதோட அஃபிஷியல் ஹால்ட் இல்லை, மேபி அங்கே மெது கிராசிங்காக அந்த மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டியிருக்காங்க. நமக்கு ஜபல்பூர் போனதுக்கப்புறம் தான் டின்னர் அதெல்லாமே போட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மேபி 7 மணிக்கு 7:30 மணிக்கு மேலே தான் டின்னர் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ ஜபல்பூர் பக்கத்தில் அந்த மஹால் சம்திங் சொன்னேன்னா அங்கே ஃபுல்லாக வந்து 1 hour வெயிட்டிங். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துட்டு. ஸோ 1 hour அஹெட்டாக இருக்கிறதால ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2 hour 1 hour முன்னாடி வந்தது செம்ம இவங்களுக்கு ஜாலியாகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக செம்ம ஃபன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. மதன் மஹால்லேருந்து நம்ம ட்ரெயினில் டிபார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹெட்டாக ரொம்ப ஏர்லியராக வந்ததால் ஒரு 30 minutes இங்கே ஹால்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜபல்பூர் தான். ஸோ வெளியெல்லாம் நல்லா வைப் பண்ணிட்டு உள்ளே கிளம்பிட்டாங்க. உள்ளே போய் இப்போ அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு டின்னர் தான். அண்ட் இங்கே வந்து ஒரு க்ரூ வந்து மூவி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:57 ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு. ஜபல்பூர் நம்ம இப்போ ரீச் ஆகிருக்கோம். ஸோ நமக்கு டின்னர் இங்கே தான் போர்ட் ஆகும். டின்னரு அப்புறம் டின்னருக்கு தேவையான வாட்டர் அவ்வளோதான், நைட் அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு இப்போது இந்த ஸ்டேஷனில் தான் போட் பண்ணுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு டின்னர் இங்கே தான் போட் பண்ணுவாங்க. ஸோ தான் வாட்டர் ப்ளஸ் பின்னர் டின்னர் வந்து இங்கே போட் பண்ணுறாங்க. நம்ம 3 கோச்சில் 200 மெம்பர்ஸ்க்கு சேர்த்து நீங்கள் நமக்கு இன்னும் ஒரு 10-12 minutes இருக்குது. ஸோ அதுக்குள்ள எல்லாம் போட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டிபார்ட் ஆகிடுவோம். அந்த ஜபல்பூரில் இதுக்கு முன்னாடி மதன் மஹால் எடுத்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக எங்கெங்கே டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக வைப் பண்ணிட்டு ஹாப்பியாக குஷியாக போயிட்டுருக்காங்க. ஸோ
ஜாலியாக இருக்குது இப்போ வரைக்கும் ட்ரிப்பு. ஜபல்பூர்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. அண்ட் அங்கே அப்படியே தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக லைட் வச்ச மாதிரி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக மூணு தான், செம்ம க்யூட்டாக பால் மாதிரி சூப்பராக நிற்குது. ஸோ 7:14 நமக்கு ஜபல்பூர்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து நமக்கு டின்னர் போர்ட் ஆகிருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே டின்னர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டின்னர் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 8 மணி ஆச்சு. ஸோ நம்ம பக்கத்து கேபினில் அந்த ஃபுல்லாக அப்படியே டின்னர் கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்ம கேபினில் வந்து படம் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ முன்னாடி எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நைட் அப்படியே சாப்பிட்டு படுத்தா மார்னிங் வந்து காஷி தான் நம்ம அரைவ் ஆகும். ஸோ நம்ம கொடுத்த டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு ஊறுகாய் ப்ளஸ் இங்கே வந்து 4 சப்பாத்தி, சேம் ஸ்வீட்டு, ஒரு சப்ஜி ப்ளஸ் வந்து ரைஸ். மதியம் கொஞ்சம் ரைஸ் வேகலை. ஸோ இப்போது வந்து சாப்பிட்டு பார்த்தே வாங்கினாங்க, நல்லா வெந்திருக்கணும் விஷயம். அண்டு சப்பாத்திக்கு ஒரு சப்ஜி ப்ளஸ் மீல்ஸுக்கு ஒரு தால். ஸோ ஃபுட் வந்து சாப்பிட்டவங்க சொன்னாங்க நல்லாவே இருக்குன்னு. ப்ளஸ் வந்து அங்கே ஒரு கர்டு. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணி ஆச்சு. ஸோ இப்போது இங்கே ரூமு அப்புறம் இங்கே பஸ் எல்லாம் பிரிச்சதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் அதான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் அங்கே வெளியே அதான் நடந்துட்டுருக்கு. அண்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நமக்கு ட்ராவல் தாங்க. நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து 5 மணி போல் தான் வந்து நம்ம பனாரஸ் அதாவது காஷி போய் ரீச் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.